Hi friends, இந்த வீடியோல பழசா தேஞ்சு போன நம்ம வேண்டான்னு நினைக்கிற விளக்கமாறுல இருந்து ஒரு உபயோகமான பொருள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது பாருங்க, இது வந்து ரொம்பவே பழசாவும் போயிருச்சு, ஒரு பக்கம் ரொம்பவே தேஞ்சும் போயிருச்சு. இதை வந்து கீழே போடலாம் அப்படின்னு எடுக்கப்போ இதில் வந்து ஒரு கிராஃப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பென் எழுதாததாக எடுத்துக்கோங்க. இது வந்து செல்லோ டேப். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பென்னில் ஒரு தடவை ஒட்டிக்கோங்க. அடுத்து அந்த செல்லோ டேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறத வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து கீழே விழுந்துடும். அதனால செல்லோ டேப் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓரளவுக்கு இது வந்து நல்லா தான் பெயிண்ட் பண்ணுது. பெயிண்ட் ப்ரஷ் வந்து நம்ம திடீர்னு வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ரஷ்ஷுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பென்னுக்கு பதிலாக அந்த விளக்கமாறுலேயே இருக்கிற ஸ்ட்ராங்கான குச்சியை கட் பண்ணி அதில் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதையும் பெயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது செதறி வந்ததுன்னா, அதாவது ஒன்று போல் வராமல் வந்ததுன்னா ப்ரஷ்ஷை வந்து லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு ஒன்று போல் வரும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க நார்மல் ப்ரஷ்ஷை வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டாங்கன்னா அந்த பெயிண்ட்டோடு அது காஞ்சி ப்ரஷ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து அவங்க சரியாக க்ளீன் பண்ணலன்னா கூட நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, அந்த குச்சி வந்து நம்ம எடுக்கும்போது அது வந்து ஒன்று போல் இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சைடில் வந்து சின்னதாக அந்த இது குச்சி வந்து நீட்டிகிட்டு இருந்தால் அது வந்து நம்ம கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எடுக்கும்போது இதை கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு சின்னதாக ஒரு ட்ரீ வரைஞ்சி அதுக்கு கலர் கூட பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.